திருச்சியை தெறிக்க விட்டுக் கொண்டிருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள். ஒரு குழுவிற்குள் கேங்ஸ்டர் தகராறு. விஜய் கட்சியை சேர்ந்தவரை வெட்டி கொன்ற ரவுடியை சுட்டு பிடித்த போலீஸ். திருச்சியில் தொடர்ந்து துப்பாக்கியை எடுக்கும் போலீஸ். அதிர்ச்சியில் ஓடி ஒளியும் ரவுடிகள். திருச்சி லால்குடி ஆங்கரை வஉசி நகரை சேர்ந்தவர் நவீன்குமார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியான இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவருக்கு தொழில் என்பது ரவுடிசமாக இருந்திருக்கிறது. லால்குடி அருகே ஆதிக்குடி கோவிந்தபுரத்தை சேர்ந்த ராஜா என்கிற கலைப்புலி ராஜா 27 வயதான இவரும் சரித்திர பதிவேடு குற்றவாளி என காவல்துறையினரால் முத்திரை குத்தப்பட்டவர். இவர் மீது கொலை வழக்கு நிலுவையில் உள்ளதாம். திருவெரும்பூரை சேர்ந்த பிரபல ரவுடி கும்பலின் கூட்டாளிகள் மற்றும் நவீன்குமார் என போலீசார் தகவலை வெளியிட்டுள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நவீன்குமாரும் ராஜாவும் பிரிந்து சென்றுவிட அப்போதிலிருந்தே இரு தரப்பினருக்கும் முன் விரோதம் இருந்து வந்திருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி அவர்களது நண்பர் மகள் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் சந்தித்துக் கொண்ட ராஜா தரப்பினருக்கும் நவீன்குமார் தரப்பினருக்கும் மது அருந்தி கொண்டிருந்த போது கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நவீன்குமாரின் நண்பர்கள் லால்குடி காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார்களாம். இந்த நிலையில் கடுமையான ஆத்திரத்தில் இருந்த ராஜா 3ஆம் தேதி இரவு தனது நண்பர்களோடு நவீன்குமாரை சரமாரியாக அரிவாளால் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். இவ்வழக்கில் லால்குடி காவல்துறையினர் ராஜாவை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இந்த கொலை தொடர்பாக பாலா, ஸ்ரீநாத் உள்ளிட்டோரை கைது செய்து கலைப்புலி ராஜாவை தீவிரமாக தேடி வந்த நிலையில் திருச்சியை அடுத்த சிறுகனூர் காப்புக்காடு பகுதியில் அவர் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க அங்கு சென்று அவரை பிடிக்க முயன்ற போது தப்பி ஓட முயன்ற கலைப்புலி ராஜாவை வேறு வழியின்றி போலீசார் முழங்காலுக்கு கீழே சுட்டு பிடித்தனர். இதனையடுத்து கலைப்புலி ராஜா திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.